சொல்றா. இல்லடா, எல்லாரும் இன்னும் என் கூட கோமா தாண்டா இருக்காங்க. நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு அவங்க நடிச்சிருக்கலாம், இல்லை என்ன திட்டிருக்கலாம். இது எதுவுமே இல்லாம கூட இருந்துட்டே பேசாம இருக்கிறது என்ன கொல்ற மாதிரியே இருக்குடா. என்னால இங்க இருக்க முடியல மாப்ள. திரும்பி நான் ஹாஸ்டலுக்கே போறேன். நான் ஏதாவது பண்ணி பண்ற வயத்துல சுரேஷ் என்ன பார்க்க வந்தான். ஆனா அதை பத்தி பேசாம வேற ஏதோ சொல்லிட்டு போயிட்டான். சரி, இந்த பெரியவங்க தான் மேல கோவமா இருக்காங்கன்னு பார்த்தா அண்ணி இந்த வருஷம் கூட என்கிட்ட விட மாட்டேன்றாங்கடா. அவங்கள அண்ணின்னு கூட இப்பதான்டா சொல்றேன். இது வரைக்கும் அவங்களை அப்படி கூப்பிட்டதே இல்லை. இப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. எல்லாருமே என்கிட்ட கோவமா இருக்கும்போது அவங்க மட்டும் என்னடா பண்ணுவாங்க? நீ ஒரு நாளாவது உங்க அப்பாட்ட சிரிச்சு பேசிருக்கியாடா? அவரு நேரம் நின்று பார்க்கவே நீ பயப்படுது. ஆனா எங்க வீட்டுல எங்க அப்பாவும் நானும் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்போம் உனக்கு தெரியும்ல. அப்படிப்பட்டவர் பக்கத்துல இருந்துட்டு என் கூட பேசாம இருக்குது என்னால தாங்கிக்க முடியலடா. எப்பவுமே வீட்டுக்கு வந்ததும் அம்மா என்ன சாப்பிட வாடான்னு கூப்பிடுவாங்க. உங்க கூட சாப்பிட்டு இருந்தாலும் அம்மா கோச்சுப்பாங்கன்னு திரும்ப சாப்பிடுவேன்டா. ஆனா நேற்று நைட்டு வீட்டுல சாப்பிட்டுக்கலாம் வந்தேன்டா. எங்க அம்மா என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்படியே படுத்துட்டு இப்ப கூட பசியோட தாண்டா இருக்கேன் மாப்ள. சாப்பிடாம இருக்க சொன்னது பசிச்சா கேட்க வேண்டியதுடா. நான் கோர்ட்ல பேசாம இருந்தேன், நீங்களால கேட்டுக்கலாம்ல. பேசலாம் தான் பார்த்தேன். நைட்டு பேக்ல போய் பார்த்தா சாக்லேட் எல்லாம் ஒண்ணு இல்ல. அதான் போடாரு கடுப்புல போய் படுத்துட்டேன். சரிடா. ஏங்க இவர் பாத்துக்க போனாதே நான் அக்கான்னு கூப்பிடுமா இல்ல அதுவும் ஹார்ட் அட்டாக் தான் கூப்பிடுமா?